ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பத்தி இந்த வீடியோல கத்துக்குவோம் வாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடம்பால தயாரிக்க முடியாத ஃபேட்டி ஆசிட்ஸ். அப்படின்னா அதுங்க எசென்ஷியல். அதை நம்ம டயட்ல இருந்து தான் எடுத்தாகணும். எதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இவ்வளவு முக்கியம்னா, ஒன்னு அது நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா வச்சுக்குது. எப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி, ட்ரைகிளிசரைட்ஸ் கம்மி பண்ணி, நம்ம பிபியை நல்லா மெயின்டைன் பண்ணி, நம்ம ஓவரால் பிளட் ஃப்ளோ அண்ட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, நம்ம மூளையோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப முக்கியம். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அடிக்வெட்டா எடுத்தா டிப்ரெஷன் அண்ட் சைக்காட்டிக் எபிசோட்ஸோட இன்சிடென்ட்ஸ் கம்மியாகுது. மூணாவது, இது நம்ம உடம்புல இருக்க கெட்ட ஃபேட்ஸை கம்மி பண்ணுது, பிளஸ் லிவர்ல ஃபேட்டோட டெபாசிஷனையும் டிக்ரீஸ் பண்ணுது. நாலாவது, பிரெக்னன்சி டைம்ல வளர குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, நம்ம உடம்புல இருக்க கிரானிக் இன்ஃபிளமேஷன் அப்படின்னா வலி, வீக்கம், நோய் அதெல்லாத்தையும் கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒமேகா 3 ஹையா இருக்க ஃபுட்ஸ் இந்தியன் ஃபிஷஸ்ல ப்ராம்ஃப்ரெட், ரோஹு அண்ட் கத்லா. இதுல EPAவும் DHAவும் இருக்கு. சியா சீட்ஸ், நட்ஸ் அண்ட் ஃபிளாக்ஸ் சீட்ஸ்ல ALA-ன்னு இன்னொரு ஒமேகா 3 ஆசிட் இருக்கு. அதனால இதை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 mg தேவை. அது டயட்லயும் சப்ளிமெண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ட்ரை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒமேகா 3 கேப்சூல்ஸ். இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ல 60 கேப்சூல் இருக்கு. ஒவ்வொரு கேப்சூலையும் 180 mg EPG, ஈகோசாப்டனிக் ஆசிட், 120 mg டோகோசோ ஹெக்சானிக் ஆசிட் அதாவது DHA, நார்மல் ஹெல்த் அண்ட் நார்மல் ட்ரைகிளிசரைட் இருக்கு. EPG அண்ட் DHA ஓவரால் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. லோ ஃபேட் டயட்டாவும் இருக்கு. கேப்சூல் எடுத்துக்கிறதுனால ஹார்ட்டுக்கு மட்டும்தான் நல்லதா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸுக்கும் நல்லது. தென் உங்களுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஒமேகா 3 எடுத்துக்கிறதுனால டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கலாம். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். தென் உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். மசில்ஸ் எல்லாம் பெயின் கூட இருக்காது. உங்களுக்கு தலைவலி அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா இது நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது அதெல்லாம் இருக்காது. ஸோ இது பியூர் அண்ட் சேஃப். இதில் நேச்சுரான ஃபிஷ் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒமேகா 3 ஒவ்வொரு கேப்சூலையும் 75 mg EPA, 50 mg DHA, ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் ஜெலட்டின், கிளைசிங் ஏஜென்ட், கிளிசரால் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டாக்ஸிக்கான எந்த இதுவும் ஆட் பண்ணல, ஹெவி மெட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது பியூர் அண்ட் ஹலோ, என் பேர் சுஜாதா. நான் ஒரு 3 மந்த்ஸாக ஒமேகா 3 டேப்லெட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்தில் ஒரு பாட்டில் யூஸ் பண்ணோன்னே எனக்கு எப்படின்னா பேக் பெயின் குறைஞ்சிது. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பேக் பெயின் குறைய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மெயினாக நான் சாப்பிட்டது ஹேர் ஃபால்க்காக. ஸோ ஹேர் ஃபால் ஒரு 2 பாட்டில்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே நல்ல ஒரு 70% ஹேர் ஃபால் நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுது. ஸோ அதை நான் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நான் கண்டினியூஸாக நான் ஒமேகா 3 சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ஒரு நம்ம உடம்புக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தேவையான ஒரு சப்ளிமெண்ட்ரி. ஸோ எல்லாருமே ஒமேகா 3 எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் சிஸ்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இது என்னோட கஸ்டமரோட மெசேஜ் பண்ணியிருந்தாங்கப்பா. என்னன்னா கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ். அவங்களுக்கு நான் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒமேகா 3 எடுத்து கொடுத்து அவங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் நார்மலாக வந்ததோ பீரியட்ஸ் இப்போ கன்சீவ்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல இந்த மாதிரி. ஹாய் சிஸ்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இது என்னோட கஸ்டமரோட மெசேஜ் பண்ணியிருந்தாங்கப்பா. என்னன்னா கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸு. அவங்களுக்கு நான் 1 மந்த்துக்கு முன்னாடி ஒமேகா 3 எடுத்து கொடுத்து அவங்களுக்கு எப்படியோ கொஞ்சம் நார்மலாக வந்ததோ பீரியட்ஸ் இப்போ கன்சீவ்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல இந்த மாதிரி.